வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மார்ச் 5 என்ன நாள்? பாஸ்டன் மேசக்கர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் பேக்ட். ஸோ இது ரெண்டு இன்சிடென்ட்ஸஸ் பற்றி நம்ம இப்போ பேசலாம். முக்கியமான நிகழ்வுகள் மட்டும்தான் நான் தினமும் பேசிட்டு இருக்கேன். என்ன நிகழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே நாளில் 1770 யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட ஆளுமையில் இருக்கும்போது அங்கே இருக்க காலனிஸ்டுக்கும் பிரிட்டிஷ் ஆர்மிக்கும் சில சண்டை வந்தது. அது பயங்கரமாக பூதாகரமாக வெடிச்சு பயங்கரமான பிரச்சனை ஆகி நிறைய பேரை வந்து ஷூட் பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ் ஆர்மி வந்து நிறைய மக்கள், அப்பாவி மக்களையும் ஷூட் பண்ணதா சொல்லப்படுகிறது. இதுவே வந்து போஸ்டன் மேசக்கர்னு சொல்றாங்க 1770. இதனால தான் வந்து அமெரிக்காவில் ஒரு புரட்சி ஏற்பட்டது, சுதந்திர புரட்சி ஏற்பட்டதுன்னு சொல்லி நம்ம பழைய ஹிஸ்டரி நிகழ்வுகள் சொல்லுது. இந்தியாவில் வந்து மகாத்மா காந்தி வந்து உப்பு சத்தியாகிரக போராட்டம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அந்த தண்டி யாத்திரைன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் வந்து சில உண்ணாவிரதங்கள்லாம் நடக்கும்போது அங்கே இருக்க இங்கிலாந்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதை வந்து அவங்களால தடுக்கவே முடியல. ரொம்ப போராட்டத்தை வந்து அவங்களால தடுக்கிறதுக்கே முடியாமல் இருந்தது. அப்போ பிரிட்டிஷ் வைசரியா இருந்த அந்த டைமில் இருந்தவர் லார்ட் எர்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து காந்திஜியை கூப்பிட்டுட்டு பேசிட்டு இந்த சத்தியாகிரகம், இந்த போராட்டத்தை நிறுத்துகிற ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்திட்டதா சொல்லப்படுகிறது. மார்ச் 5, 1931 தான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதா சொல்லப்படுகிறது. லார்ட் எர்வின் வைசரியும் மகாத்மா காந்தியும் இந்த ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு இந்த போராட்டத்தை காந்தியடிகள் நிறுத்தினதா சொல்லப்படுகிறது. ஸோ 8 மீட்டிங் கிட்ட அந்த நேரத்தில் வச்சிருக்காங்க, ரவுண்ட் டேபிள் மீட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலாண்டில் நமக்கு வந்து காந்திஜி கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிட்டது வந்து லார்ட் எர்வின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எழும்பூர் ரயில் நிலையம், அந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, எக்மோர் ஹை ரோட்லேருந்து போகிற சென்னை எழும்பூர் ரயில் நிலைய ரோடு கூட பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் ரோடுன்னு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரோட பேரை சேர்த்து காந்தி இர்வின் ரோடு இப்போ கூட இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். எழும்பூர் ரயில் நிலையமில் இருக்க அந்த ரோடோட பேர் காந்தி இர்வின் ரோடு. ஸோ இந்த காந்தி இர்வின் பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1931 இந்த நாளில் தான் ஒப்பந்தம் போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதனால தான் சரோஜினி நாயுடு கூட வந்து ரெண்டு பேரை வந்து மகாத்மா, 2 மகாத்மான்னு சொன்னதா நம்ம வரலாறு சொல்லுகிறது. இர்வின் மகாத்மா காந்தி போட்ட ஒப்பந்த நிகழ்வு இன்னைக்கு தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாஸ்டன் மேசக்கர் பற்றி நம்ம பேசியிருக்கோம். தினமும் நான் என்னென்ன இன்சிடென்ட்ஸ் முக்கியமான நடந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஜனவரி 1 நான் என்ன நாள்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு என்ன நாள்னு பார்க்கலாம். நன்றி.